பெட்டிகள்ல வச்சு வளர்க்கக்கூடிய தேனீ வகை தான் அடுக்கு தேனீ. இயற்கையிலயும் மரப்பொந்துகள்லயும், பாறை இடுக்குகள்லயும் இருக்கும். அத தான் நம்ம எடுத்து பெட்டியில வச்சு வளர்க்குறோம். கொம்புத்தேன் மற்றும் மலைத்தேனீல ஒரே ஒரு தேன் அடை மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தோம் ஒரு கூட்டுக்கு. இங்க பல அடுக்குகள் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அடுக்கு தேனீன்னு சொல்றோம். பெட்டியில வச்சு வளர்க்கப்பட்ட தேனீக்கள்ல இருந்து எடுக்கப்படுற தேன்னாலே மக்களிடையே ஒரு பயமும், சந்தேகமும் நெறையா இருக்கு. தேனீ வளர்ப்புல சர்க்கரை பாவு குடுத்து, அது மூலமா தேன் எடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாக்கள்ல இப்ப அதிகமா பரப்பப்பட்டு வர்ற தகவல். ஆனா உண்மை என்னன்னா, கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுந்தேன் போல தான் இந்த பெட்டியில வளர்க்கப்படுற தேனீக்களும் மலர்கள்ல இருந்து தான் நெக்டார சேகரிக்கும். அந்த நெக்டார் தான் ஹனியா கன்வெர்ட். நம்ம ஃபார்ம்ல இப்படி எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணாம, நாங்க என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு பேட்ச்சையுமே வந்து லேப் டெஸ்டிங்க்கு அனுப்பி, சுகர் அடல்ட்ரேஷன் இல்லைங்கிற கன்ஃபர்மேஷன் வாங்கிடுறோம். பாட்டிலோட மூடியில கியூஆர் கோட் இருக்கும். அத கஸ்டமர்ஸ் ஸ்கேன் பண்றது மூலமா அந்த ரிப்போர்ட்ட வந்து அவங்க பார்த்துக்கலாம். நீங்க ஹனி பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அடல்ட்ரேஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க. இருக்கிற ஹனி வெரைட்டீஸ்ல உங்களோட ஃபேவரைட் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க.